வரலாறுகளையும் நம்ம படித்து பார்க்குற போது ஒரு விஷயம் என்ன புரியும், ராமானுஜருக்கு முன்னாடியும் ஒரு ஆச்சாரிய பாரம்பரியம் இருந்தது. அதை ராமானுஜரே சொல்லுவார். எந்த ஆச்சாரிய பாரம்பரியத்தை நான் ஒன்றும் ஆரம்பிக்கல, இதுக்கு முன்னாடியே இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆளவந்தார்கிட்ட வந்து சேர்றார். ஆகவே இந்த ஆளவந்தார் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆச்சாரிய பரம்பரையை பற்றிய விவரம் இருக்கு. ஆகவே விசிஷ்டாத்வைதம் என்பது ஏதோ இவர் பண்ணுறது அப்படிங்கிறதே கிடையாது, முன்னாடியே இருக்கு. அதை இவர் கொஞ்சம் பிரபலப்படுத்துகிறார், அதற்கு பாஷ்யம் எழுதுகிறார், அதை வந்து மக்களிடத்தில் செல்வாக்கு பெறும்படியாக செய்கிறார். அவ்வளவுதான் நம்ம பார்க்கணும். ஆகவே சங்கரர் செய்தது அத்வைத பிலாசபியை தோற்றுவித்தவர் சங்கரர் அல்ல. அத்வைதம் என்பது காலங்காலமாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய தத்துவங்கள் ஒன்று. அந்த தத்துவத்தை இவர் முன்னிறுத்தி தன்னுடைய காலத்திற்கு அது ரொம்ப உபயோகம் என்று கருதி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணினார். இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இந்த எல்லா ஆச்சாரிய புருஷர்களிலுமே இந்து பிலாசபி அப்படின்னு ஏதாவது ஒன்று உலகம் முழுக்க இன்றைக்கி பரவி இருக்குன்னா அது சங்கரருடைய அத்வைதம் மட்டும்தான். அது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ வந்திருக்கிற இந்த ஹரே கிருஷ்ணா இஸ்கான் மூமெண்ட் ஒன்று நீங்களாக, அதாவது பாரத நாட்டில் வந்திருக்கிற எல்லா நியூ மொனாஸ்டிக் ஆர்டர், சின்மயா மிஷன், அப்புறம் டிவைன் லைஃப் சொசைட்டி, அதுக்கப்புறம் வந்து ராமகிருஷ்ணா மிஷன், அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணா அலைடு குரூப்ஸு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அலைடு குரூப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னு கேட்டால் சங்கரர் தான். எல்லாருக்குமே யார் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன்? சங்கரர். பிலாசபி என்ன? அத்வைதா. அதனால் அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. இஸ்கான் மட்டும்தான் சைத்தன்யருடைய அந்த துவைத கான்செப்டில் போச்சு. ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு இன்ஃப்ளூயன்ஸ் யாரால் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தால் சங்கரா வாஸ் ஏபிள் டு மேக் இட். சங்கரா வாஸ் ஏபிள் டு மேக் இட். அவருடைய டயத்தில் மட்டும் இல்லை, ஈவன் டுடே. அதனால் ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு கூட இந்து பிலாசபியை அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, வேதாந்தத்தை புரியறதுக்கு, அவனுக்கு ரொம்ப எளிமையான முறையில் புரிய வைக்கிறதுக்கு இந்த அத்வைத்துக்கு இன்டர்பிரட்டேஷன் ஆஃப் வேதாந்தா தான் அவனுக்கு ரொம்ப ஈஸியாக அக்செப்டபுளாக இருக்கிறது. ஆகவே அந்த அத்வைத்தம் அப்படிங்கிற அந்த சித்தாந்தத்தை சங்கரர் மீண்டும் ஒரு முறை பவர்ஃபுல்லாக நிலைநாட்டினார் என்பதுதான் உண்மையை தவிர இவர் இதை ஒரிஜினலாக உண்டாக்கினவர் அல்ல. அப்படின்னா என்ன சார் இது என்ன அத்வைத்தம்னா என்ன? அவர் என்ன தான் சொல்லிட்டு போனார் அப்படின்னு பார்த்தா வேறு ஒன்றுமே கிடையாது. நம்முடைய டே டு டே லைஃப்பில் இந்த பிரபஞ்சம் ஒன்று இருக்குது, நான் இருக்கேன். ஆகவே என்னை உருவாக்கினது யார்? இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கினது யார்? இந்த கொஸ்டின் தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய கொஸ்டின். எல்லாரும் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கோம். இதுக்கு விடை தேட முயற்சி பண்ணுகிறோம். ஏன்னா நான் வாழ்கிற இந்த பிரபஞ்சத்தை ஆராய்ந்து பார்க்கிற முயற்சியினுடைய விளைவாகத்தான் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி எல்லாம் வந்திருக்கு. இந்த இவ்வளவு சயின்ஸு வளர்ந்துருக்க எல்லாமே என்னது? இந்த பிரபஞ்சத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னு டீப்பாக போனதுனால தான். எத்தனை பறவைகள், ஆகவே பறவைகளை பற்றிய ஸ்டடி, எத்தனை மரங்களை பற்றிய ஸ்டடி, எத்தனை செடி கொடிகள் அதை பற்றிய ஸ்டடி, கடல், நீர், ஆழம், கடலுக்கு அடியில் இருக்கிற எத்தனையோ ஜீவராசிகள், ஓஷியோனோகிராஃபி, என்ன சப்ஜெக்ட், எத்தனை சப்ஜெக்ட், உலகம் முழுக்க இவ்வளவு சப்ஜெக்ட் எப்படா வந்ததுன்னா மனிதனுடைய கியூரியாசிட்டி, இன்க்யூசிட்டிவ்னஸ். நான் இதை தெரிஞ்சுக்கணும், இந்த பிரபஞ்சம் என்னங்கிறத நான் புரிஞ்சுட்டாகணும்னு அவ்வளவு எக்ஸ்டர்னலாக நம்ம போயிருக்கோம். அது மட்டும் போகிறல, அவனுக்கு தன்னை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். அப்படி தன்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிற போது அனாட்டமி, ஃபிசியாலஜி, சைக்காலஜி, பேராசைக்காலஜி எல்லாம் வருது. இது எல்லாம் உலகம் முழுக்க நடந்தது இந்த ஆராய்ச்சி. இதுக்கெல்லாம் போராதுன்னு அதுக்கப்புறம் டீப்பாக போகிற போது மட்டும்தான் இந்த தான் யார் அப்படிங்கிற அந்த கேள்வியை ரொம்ப டீப்பாக கேட்டுக்கிட்டு போகிற போது, நான் இந்த உடம்பல்ல, நான் இந்த மனமல்ல, நான் இந்த அறிவல்ல, இதற்கெல்லாம் ஆழமாக ஏதோ ஒன்று நான், அந்த நான் என்பது இருக்கிற காரணத்தினால்தான் மற்ற எல்லாமே எக்ஸிஸ்ட் ஆகிறது. ஆகவே நான்கிற அந்த இது இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆகவே நான் அப்படிங்கிற அந்த எண்ணங்கிறத தெரிஞ்சு கொள்ளுகிற முயற்சியில் தான் இந்த பகவான், அது வேற இல்லை, அவர் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் படைக்கலை, அது வேற இல்லை, நான் வேற இல்லை, எல்லாம் ஒன்று அப்படிங்கிற விஷயத்தை சொல்வது தான் அத்வைதம், வேற ஒன்றும் இல்லை. இதையே கொஞ்சம் லேட்டராக வந்தவர்கள் இந்த பார்க்கிற கோணத்தில் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி விசிஷ்ட அத்வைதம் என்பதாக ராமானுஜரும், துவைதம் என்பதாக மத்வாச்சாரியாரும் சொல்லியிருக்கிறார்கள். இதுவும் முன்னாடியே இருந்தது தான். அவர்கள் அதை ரொம்ப ஒரு பெரிய அளவில் அதை பிரபலப்படுத்தினார்கள். இந்த விஷயத்தில் ஒன்று மறந்துடக்கூடாது, நமக்கு அதுக்கு போகிறதுக்கான தகுதியே கிடையாது. சார் நீங்கள் என்ன அத்வைத்தியா? நீங்கள் துவைத்தியாண்ணா? நான் ரெண்டுமே இல்லை, நான் ஒரு சாதாரண ஆளியா? எனக்கு அத்வைதம் தெரியுமா இல்லை துவைதம் தெரியுமா? எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஐ எம் எ வெரி ஆர்டினரி மேன். யூ ஷுட் பி அன்னெசரிலி ஆர்கியூ அபவுட் அத்வைதா அண்ட் துவைதா. எனக்கு அன்றாட வாழ்க்கையிலேயே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கிற போது துவைத்தம் சரியானதா அத்வைத்தம் சரியானதான்னு ரெண்டு பேர் சர்ச்சை பண்ணிட்டு இருந்தாங்க. நான் எவ்வளோ பைத்தியக்காரத்தனா!
அதெல்லாம் வேறு சில பேருக்கு சார் அந்த லெவலில் இருக்கிறவங்க வேணால் பண்ணிக்கிட்டோம். அது கூட இல்லை, அந்த லெவலுக்கு போயிட்டேன்னா அந்த ஆர்குமெண்ட்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்கலி ஸ்டாப். எங்கேருந்து வந்தது? பகவான் அடைகிறதுக்கு ஆர்குமெண்ட்ஸ் கேனாட் ரீச் காட். இந்த வார்த்தைகள் எங்கு செல்லாதோ, மனசு எங்கு செல்லாதோ, அதுதானே பரபிரம்மம் இருக்கிற இடம். அப்படி இருக்கிற போது இதை பற்றியெல்லாம் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த அத்வைத ஃபிலாசபின்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணினார்னு ஒரு வார்த்தை வருகிற காரணத்தினால இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதுக்கு ரொம்ப எளிமையாக பார்க்கணுன்னாக்கா, இந்த திருமூலர் ஒரு அழகான வார்த்தை சொன்னார். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. இது ஒரு அத்வைத்திக் ஃபிலாசபி தான், வேறு ஒன்றுமே கிடையாது. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். இந்த வே ஆட்டிடியூடில் சேஞ்ச் பண்ணிட்டா எல்லாம் மாறிவிடுங்கிறார். வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. என்னது அது? கண்ணங்கரேன்னு உயரமாக, யானை எவ்வளோ உயரமாக இருக்குமோ அவ்வளோ உயரத்துக்கு ஒரு கருப்பான மரத்தினால ஒரு அழகான யானையை ஒரு தச்சன் செய்து கொண்டு வந்து வச்சுருக்கான். ஒரு குழந்தை அந்த இடத்துக்கு வருது. அதை பொறுத்த வரைக்கும் அதுக்கு யானை தான். அதுக்கு மரம் தெரியுமா? இது பொம்மைன்னு தெரியுமா? உயரமாக அவ்வளோ பெருசாக இருக்க, கருப்பு அதே வண்ணமாக இருக்க, பார்க்குறதுக்கு தத்ரூபமாக யானையாக இருக்க. ஆகவே யானை தான் அது பார்க்க. யானை யானை யானைன்னு தான் கத்தும் அது. ஆனால் பக்கத்தில் இருக்கிற தச்சனுக்கு அது யானை தெரியாது. இது கருங்காலி மரமா, இது என்ன டீ குட்டா, இது என்ன பண்ணியிருக்கான், என்ன பெயிண்ட் பண்ணியிருக்கான், இதெல்லாம் தான் அவன் கவலைப்படுவான். அதனால் அவனுக்கு பொறுத்த வரைக்கும் யானையே தெரியாது. மேட் அவுட் ஆஃப் வாட் அப்படிங்கிறத அவனை பொறுத்த வரைக்கும். அதனால் பார்க்கிற பார்வையில் தான். அதுபோலவே இந்த பிரபஞ்சத்தை நீ வெறும் பிரபஞ்சமாக பார்க்கிற போது அது பரத்தை மறைத்து விடுகிறது. அந்த பரத்தையே பார்க்க தொடங்குகிற போது இந்த பிரபஞ்சம் அந்த பரத்தில் மறைந்து விடுகிறது. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். இந்த பார்முதல் பூதம் 5 பூதங்களால் ஆகியிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் இருக்கிறதே, இதை தனியாக நீ பார்த்தியானா பரம் தெரியாது, பரத்தை பார்த்தியானா இது தெரியாது. ரெண்டும் ஒன்று தாங்கிறது உனக்கே புரியும். இதை இன்னும் அழகாக நமக்கு புரியுற மாதிரி சொல்லணுங்கிறதுக்காக இன்னொரு உதாரணத்தையும் கொடுத்தார். பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம். அங்கேருந்து தங்க நகை பண்ணி வந்து கொண்டு வைக்கிறார். இப்போ நாளைக்கு அட்சய திருதியாச்சு. அதனால் அட்சய திருதியை வருகிற போது உண்மையிலேயே எல்லாருக்கும் நகை மேலே தானே இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் நகை உதாரணத்தையும் இங்கே கொடுத்துருக்கார். பொன்னணி பூஷணம் அப்படின்னா நெக்லஸ்ஸு, வளையல், மோதிரம் அப்படிலாம் இருக்குது. பார்க்குற வாளுக்கு ஒரு லேடிக்கு இந்த நெக்லஸ் ரொம்ப அழகாக இருக்குது அப்படி தான் பார்ப்பாவ. இது நெக்லஸ், அது வளையல், இது மோதிரம், அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பார்க்குற போது பொன்னணி பூஷணம் அது என்னத்தினால ஆயிருக்குங்கிறது தெரியாது, நெக்லஸ் எல்லாம். ஆனால் இது எல்லாத்தையும் உருக்கினா அல்டிமேட்டாக என்ன ஆக போகிறது எல்லாம். ஆகவே இந்த நகை வந்து செயினா இருக்கிறது மோதிரமாக மாற முடியும், மோதிரமாக இருக்கிறது செயினா மாற முடியும், எது வேணாலும் மாறணும். பேசிக் மெட்டீரியல் இஸ் த சேம். பொன்னில் மறைந்தது பொன்னணி பூஷணம், தன்னை மறைத்தது தன் கரணங்களாம், தன்னில் மறைந்தது தன் கரணங்களே. ஆகவே இந்த பார்வையில் மாற்றம் கொண்டு வந்து விட்டால் இறைவன் எல்லாவற்றிலும் இருக்கிறான் என்பது தெரியும். ஆகவே இந்த பிரபஞ்சம், நாம, அந்த இறைவன், இது மூன்றும் வேறல்ல, எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்வதற்காகத்தான் இந்த அத்வைத்தம் என்கின்ற விஷயம். இது கம்பநாட்டு ஆழ்வார், அதாவது சங்கரர் என்ன ஒரு நார்மலாக சொல்லுவாரோ, இந்த சங்கரர் எப்போவுமே சொல்கிறது இந்த பிரபஞ்சம் எப்படி கண்ணுக்கு தெரியுது, பிரபஞ்சம் உண்மையா, பிரம்ம உண்மையா, பிரம்ம சத்தியா ஜெகன்மித்தியான்னு அவர் சொன்னபோது அதை விளக்கிறதுக்கு என்ன சொல்லுவார்னாக்கா, இந்த ஒரு கயிறு ஒன்று அது இப்படி வளைஞ்சு நெளிஞ்சு கிடக்க, சாயங்கால வேலை, இருட்டு இன்னும் வரல முழுக்க, ஆனால் வெளிச்சமும் முழுக்க இல்லை. அந்த மாதிரி இருளும் இல்லாமல் ஒளியும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த பாம்பு காற்றுனால அசைகிறது அந்த கயிறு. அப்போ யாரோ ஒருவன் அந்த பகுதியில் வருகிறவன் ஏதோ பாம்பு நெளிகிறது என்பதாக தவறான ஒரு முடிவுக்கு வருகிறான். அதனால் அலறுகிறான், பாம்புன்னு நினச்சோன்னா அலறான், பயந்து ஓடுறான். அப்போ வேறொருத்தன் டார்ச் லைட்டை கொண்டு வந்து அடிக்கிறான். டார்ச் லைட்டை கொண்டு வந்து அடித்த உடனே அது கயிறு என்பது தெரிந்து விடுகிறது. அப்புறம் பயம் போய்விடுகிறது. இந்த உதாரணத்தை தான் அத்வைதத்தில் இருக்கக்கூடிய பல நூல்களில் பல விஷயங்களுக்கு இதே தான் திரும்ப திரும்ப கயிறு பாம்பு கயிறு பாம்புங்கிற இதே உதாரணத்தை தான் கொடுப்பார்கள். ஆனால் அதில் என்ன தத்துவம் என்னன்னு கேட்டாக்க, இப்போ கயிறு ஒன்று பாம்பு ஒன்று ரெண்டு இருந்துதாங்க கிடையாது. இருந்தது கயிறு தான். கயிறு தான் உனக்கு பாம்பாக தெரிந்தது, அச்சம் வந்தது. அது கயிறு தான் என்பது தெரிந்த உடனே அச்சம் போய்விட்டது. ஆகவே இப்போ ஞானம்ங்கிற ஒளியினால் எல்லாமே பிரம்மம்தான், பிரம்ம சத்தியம் அப்படின்னு தெரிஞ்சுடுத்தா அதுக்கப்புறம் பிரபஞ்சம் என்பதாக ஒன்று கிடையாது, எல்லாமே பிரம்மம்தான், பிரம்ம சத்தியம். ஆகவே இந்த பிரபஞ்சத்தை நான் சத்தியம் அல்ல என்பதாக சொல்லலை, இட் இஸ் ஒன்லி எ மித் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். மித்யா அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் ஒன்லி பிரம்மத்தினுடைய இன்னொரு வடிவம், கண்ணுக்கு அப்படி தெரியுது மாயையினால், மற்றபடி எல்லாமே அதுதான்.
அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு. இதை அழகாக கம்பன் சொன்ன சுந்தரகாண்டத்தில் கடவுள் வாழ்த்து பாடும்போது, அலங்களில் தோன்றும் பொய்மை அறவென பூதமைந்தும் விளங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடு உற்ற வீக்கம் கலங்குவது எவரை கண்டால் அவர் என்பர் கைவில் ஏந்தி இலங்கையில் பொருதாரன்றே மறைகளுக்கு இறுதியாவார். அதாவது ஒரு அத்வைத்திக் இன்டர்பிரிட்டேஷனை ஒரு வைஷ்ணவன், கம்மநாட்டாழ்வார் ஒரு வைஷ்ணவர், அவர் தன்னுடைய கம்பராமாயண பாடல்லையே ராமபிரானுக்கு உதாரணம் சொல்லுகிற போது கூட இதையே சொல்லிவிட்டார். மாலையில் தோன்றும் பாம்பு என்பது பொய்யான எண்ணம், அதுபோல பஞ்சபூதங்கள் ஒன்று சேர்ந்து பொய்யான பிரபஞ்சம் என்ற வீக்கமாகி மயக்குகிறது. அது யாரை கண்டால் விலகி போய் மாலையான ஈஸ்வரன் மட்டுமே தெரியுமோ, அந்த மாயா நாசகனான பரமாத்மா தான் கையில் வில்லையேந்தி இன்று இலங்கையில் ராவணனுடன் போர் செய்தார். வேதங்களின் அந்தமான உபனிஷதங்கள் அவரையே பரபிரம்மம் என்பதாக குறிக்கிறது. அந்த பரபிரம்மம் வேறல்ல, இந்த ராமபிரான் வேறல்ல அப்படின்னு சொல்லி அந்த வாழ்த்து பாடலை அவர் சொல்லுகிறார். அதனால இவ்வளோ பெரிய தத்துவத்தை தான் இவர் தன்னுடைய வாழ்நாளில் பரத்துக்கு சொல்லிட்டு இருந்தார். இப்போ இந்த குருநாதரை தேடி போகிற போது இந்த ஆச்சாரிய பரம்பரையில் முன்னாடி வந்த ஆச்சாரியர்களுடைய இன்ட்ரெஸ்டிங் அனெக்டோட்ஸ் எல்லாம் பார்ப்போம். இவர் போயிட்டு இருக்கிற போது ஒரு சம்பவம் நடந்தது. இந்த சம்பவம் பின்னாடி நடந்ததாக சில பேர்கள் எழுதியிருக்கிறார்கள். இது பின்னாடி நடக்கல, முன்னாடி தான் நடந்திருக்குங்கிறது பல பேருடைய அபிப்பிராயம். அது என்ன அப்படின்னாக்க, துங்கா நதி தீரம் அந்த இடத்த கிராஸ் பண்ணிட்டு இருக்கார் இவர் புறப்படுறது இன்றைய கேரளத்தினுடைய ஒரு பகுதி. இன்றைய கேரளத்தினுடைய ஒரு பகுதியிலிருந்து இன்றைய நர்மதா நதி தீரம் எங்கே இருக்குன்னு பார்த்துங்க. அதை நோக்கி இவருடைய பயணம் போகிறது. அப்போ நேச்சுரலி ஹேஸ் டு கிராஸ் த்ரூ கர்நாடகா. அந்த கர்நாடகத்தில் சிருங்கேரி, அதாவது காஞ்சங்கோடு, மேங்களூரு, இப்படி தான் நீங்கள் அந்த ரூட்டே தான். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சங்காடு ஆசிரமம்லாம் இருக்கு இல்லையா, காசர்கோடு, காஞ்சங்காடு, அதுக்கப்புறம் மேங்களூரு, அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் சிருங்கேரி, இந்த ஏரியா வழியாக துங்கபத்ரா நதி வழியாக தான் அவர் போய் அந்த பக்கம் போயிருக்கார். அப்படி போகிற போது இந்த துங்கா நதி கரையில் ஒரு ஆச்சரியமான சம்பவம் ஒன்று நடந்தது. அது மத்தியான வேளை. அதனால இவர் நல்லா வெயிலாக வேறு இருந்ததுனால இந்த ஆற்றில் ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு நதியை நோக்கி போனார். அப்போ அந்த நேரத்தில் இந்த ஆற்றங்கரையில் மரங்களுடைய நிழல் படாத இடத்துல ரொம்ப வெயில், ரொம்ப தகிச்சிட்டு இருந்தது. அப்போது ஒரு ஆச்சரியமான காட்சி ஒன்று அவருக்கு கண்ணில் தென்பட்டது. அது என்னன்னாக்கா, ஒரு நிறை கர்ப்பிணியான ஒரு தவளை, நிறை கர்ப்பிணியான தவளை, அது அந்த வெயில் தாங்க முடியாமல் தவிக்கிறது. அப்படி தவிக்கிற போது அதுக்கு ஒரு பாம்பு ஒன்று படம் விரித்து அதுக்கு நிழல் பண்ணிட்டு இருக்கு. பாம்பினுடைய நிழலில் ஒரு நிறை கர்ப்பமான தவளையானது ஓய்வெடுத்து கொண்டு இருப்பதை அவர் பார்த்தார். இது ஆச்சரியம். பாம்பு தவளையை சாப்பிட்றோம். அப்படி இருக்கிற போது இந்த தவளை மட்டும் இங்கே இருக்குது பத்திரமா, அதுக்கும் பயம் இல்லை, இந்த பாம்புக்கும் எந்த விதமான வைரமும் இல்லை மனசில். ஆகவே இது பார்த்துட்ருக்கு என்னென்ன அப்படி நினச்சிக்கிட்டு, என்னடா அது இப்படி ஒரு அதிசயமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்தண்ட பக்கம் திரும்பி பார்த்தாக்க இன்னொரு கரையில் இதே நதியில் புலி ஒன்று, பசுமாடு ஒன்று, ரெண்டும் ஒரே இடத்துல தண்ணி குடிச்சுட்டு இருந்தது. இதையும் பார்த்தார். என்னடா அது புலியும் மாடும் எப்படி தண்ணி குடிக்க முடியும் ஒன்றா ஒரு இடத்துல, அடித்து சாப்பிட்றதோ, இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்க. அப்போ இவர் என்ன பண்ணார், யாரோ ஒரு ஆன்மீக தபஸ்வியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் இந்த இடத்துல இது நிகழ்கிறது, இல்லைன்னா இது நடக்கிற காரியமே கிடையாது. அதனால யார் அப்படி ஒருத்தர் யார் இருந்திருக்க முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் விசாரிப்போன்னு விசாரித்து பார்த்தார். இங்கே ஒருத்தர் எங்களுக்கு தெரிஞ்சு ஞானியும் கிடையாது, மகானும் கிடையாது இந்த இடத்துல இப்போ அப்படின்னா வள்ளம் சொல்லிட்டா. இல்லை இல்லை, இங்கே இருக்கணும், ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அதனால தான் இந்த காட்சி நடக்கிறது, இல்லைன்னா நடக்காது. ஆனால் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால ஒவ்வொருத்தராக ரொம்ப ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கிறவா அப்படி ஒவ்வொருத்தராக கண்டே இருந்தார். கடைசியில் ஒரு வீட்டில் போய் விசாரித்தார். அப்போ அவர் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவர். அவர் சொன்னார், இப்போ யாரும் கிடையாது சுவாமி, நீர் நினைக்கிறபடியெல்லாம் இப்போ யாருமே இங்கே கிடையாது. ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ரிஷேஸ்ருங்கர் அப்படிங்கிற ஒரு மகர்ஷி இங்கே இருந்தார். இந்த ரிஷேஸ்ருங்கரை பற்றி ராமாயணத்தில் மகாபாரதத்திலலாம் ரொம்ப விரிவாகவே வந்திருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய ஒரு ஆன்மஞானி. அப்பேற்பட்ட மகரிஷி இந்த இடத்துல தான் தபஸ் பண்ணினார். ரிஷேஸ்ருங்கர் தபஸ் பண்ணின இடம் இது. அதனால் அவர் இப்போ கிடையாது, அவர் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே இருந்து பண்ணினார். ப்ராபப்ளி அதனுடைய லாஸ்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் ஏதாவது இருக்கலாம் இங்கே. அதனால இந்த இடத்துல நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கும், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு. இது யோக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு உண்மை. அஹிம்ச பிரதிஷ்டாயாம் தத் சந்நிதோ வைரத்யாகா. எவன் ஒருவன் அஹிம்சையில் நிலை கொண்டு விடுகிறானோ அவன் முன்னிலையில்
எல்லா விதமான விரோத மனோபாவமும் போய்விடுகிறது. யார் யாருக்கு இயல்பான விரோதங்கள் உண்டோ அந்த எல்லா விரோதங்களும் யார் முன்னால இல்லாம போயிடும்னா, யார் ஒருவன் அந்த உயர்ந்த அகிம்சையில் பிரதிஷ்டை ஆகிறானோ அவன் முன்னால் இல்லாமல் போய்விடும். அதனால அப்பேற்பட்ட அந்த ரிஷிசிருங்கர் இருந்த காரணத்தினால்தான் இந்த இடத்துல இப்படி ஒரு நிலைமை இருக்குன்னு சங்கரர் முடிவு பண்றார். எதிர்காலத்தில் நிச்சயமாகவே நான் மடங்களை நிறுவுவேன். அப்படி மடங்களை அமைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிற போது, இந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக எனக்கு மடங்களை நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கிற போது, இந்த இடத்தில் ஒரு மடம் கட்டாயம் நான் நிலைநாட்டுவேன். அதுதான் சிருங்கேரி பீடம். இந்த இடம்தான் ரிஷிசிருங்கர் தவம் செய்த காரணத்தினால்தான் அந்த இடத்திற்கு பேர் சிருங்ககிரி. ஆகவே அந்த சிருங்ககிரி, அந்த ரிஷிசிருங்கர் தவம் செய்த இடத்துல அந்த இன்றைக்கும் கூட இந்த இடத்துக்கு போனேன்னா அதனுடைய அந்த அட்மாஸ்பரிக் இதை இன்ஃப்ளூயன்ஸை யூ கேன் ஈஸிலி ஃபீல். நரசிம்ம வனத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டேன்னாக்கா யூ கேன் ஈஸிலி ஃபீல் தட். அதாவது ஈவன் டுடே யூ ஆர் ஏபிள் டு ஃபீல் தட். அந்த இடத்துல அந்த வைப்ரேஷன்ஸ் ஆர் ஸ்டில் தேர். ஒரு பெரிய அட்மாஸ்பியர், நல்ல அட்மாஸ்பியர் அங்கே இருக்குது அப்படிங்கிறது. ஆகவே அந்த இடத்துல முடிவு பண்ணுகிறார். இப்போ இவருடைய குரு பரமகுரு, பரமேஷ்டி குரு, பராபர குரு, அந்த பாரம்பரியத்தில் சில பேரை நம்ம பார்ப்போம். இந்த ரெண்டு விதமான குரு ஸ்தோத்திரம் உண்டு இந்த அத்வைத குரு பாரம்பரியத்தை சொல்கிறதுக்கு. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமா, இல்லைன்னா தட்சிணாமூர்த்தி சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமா. தட்சிணாமூர்த்தியை ஆதி குருவாக வைத்து அதுக்கப்புறம் வருகின்ற அத்வைத குரு பரம்பரையில் சங்கராச்சாரியாரை இடையில் நிறுத்தி அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம், என்னுடைய ஆச்சாரியன் வரைக்கும் இருக்கக்கூடிய குரு பரம்பரை, அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் உண்டு. இன்னொன்று, நாராயணம் பத்மபவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திரம் அதாசிய சிஷ்யம் அப்படின்னு அந்த பரம்பரையை சொல்லி ஸ்ரீ சங்கராச்சாரியம் அதாசிய பத்மபாதம் ச அஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோடகம் வார்த்திகக்காரம் அந்யான் அஸ்மன் குருன் சந்ததம் ஆனதோஸ்மி. அதாவது என்டையர் சங்கராச்சாரிய பாரம்பரியத்தை சொல்லி சங்கராச்சாரியாருக்கு பின்னால் வந்த சிஷ்யர்களுடைய பெயரையும் சொல்லி அந்த குரு ஸ்தோத்திரம், அவர்களுக்கு வந்தனம் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு குரு பரம்பரை ஸ்தோத்திரமும் இருக்கிறது. இந்த ரெண்டிலுமே இவருடைய பாரம்பரியத்தில் இந்த பரம்பரை எப்படி போகிறதுன்னு பார்த்தா, சங்கரருடைய குரு பகவத் பாதாச்சாரியார் கோவிந்த பகவத்பாதர், பரமகுரு கௌடபாதர், பரமேஷ்டி குரு சுகர், பராபர குரு வியாசர். பராபர குருவுக்கு முன்னால் பராசரர், சக்தி, வசிஷ்டர், பிரம்மா, நாராயணர். ஆகவே சங்கரருக்கு முன்னால் 9 ஆச்சாரியர்கள் இருந்திருக்கிறார்கள். அதில் இந்த வியாசாச்சாரியால் அதுக்கு முன்னாடி, அதாவது வசிஷ்டர், அவருடைய பிள்ளை சக்தி, அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளை பராசரர், அவருடைய பிள்ளை வியாசர், அவருடைய பிள்ளை சுகர், இது வரைக்கும் பரம்பரையாக வருது. அப்பா பிள்ளை அப்பா பிள்ளை அப்பா பிள்ளைன்னு வருது. ஏன்னா பிரம்மாவனுடைய மானசீக புத்திரர் வசிஷ்டர், அதனால் வசிஷ்டரும் அதோடு சேர்ந்தது தான். ஆகவே பிரம்மாவை சொல்லுகிற போது வசிஷ்டரை சொல்கிறோம். வசிஷ்டருடைய பிள்ளைகளில் ஒருவன் சக்தி, அந்த சக்தியினுடைய பிள்ளை தான் பராசரர், பராசரருடைய பிள்ளை தான் வியாசர், அந்த வியாசருடைய பிள்ளை தான் சுகாச்சாரியார். ஆகவே அது வரைக்கும் அப்பா பிள்ளைன்னு வருகிறது. சுகாச்சாரியாருக்கு அப்புறம் கௌடபாதர், அதுக்கப்புறம் கோவிந்த பகவத்பாதர், அப்புறம் சங்கரர். இதெல்லாமே வந்து அப்பா பிள்ளைங்கிறது வராமல் குரு சிஷ்ய பாரம்பரியமாக இது தொடங்குகிறது. அதனால் இந்த இடத்துல இந்த சுகாச்சாரியால் ஒரு சன்னியாசி இல்லை. வியாசருக்கு அப்புறம் சுகர் வரார். வியாசருக்கும் சுகருக்கும் ஒரே வித்தியாசம்தான். வியாசர் வந்து அந்த அளவுக்கு ஹைலி ஒரு ஆன்ம ஞானத்தில் பிரதிஷ்டையானவர் அல்ல, தன்னுடைய பிள்ளையோடு ஒப்பிடும்போது. நினைத்திக்கு நான் சொன்னேன் இல்லையா, அப்பாவை விட பிள்ளை கிரேட்டாக இருக்கணும்னு. அப்போ வியாசரை விட சுகாச்சாரியால் கிரேட்டாக இருந்தார். அதனால எந்த அளவுக்கு கிரேட்டாக இருந்தார்னா, இது பிறக்கிற போதே இந்த குழந்தைக்கு கொஞ்சம் கூட இந்த ஆன்ம ஞானத்தை தவிர உலகியல் அறிவு அப்படின்னே ஒன்றுமே கிடையாது. இது ட்ரெஸ்ஸே போட்டுக்கல. இந்த குழந்தை பிறந்தது, எல்லா குழந்தைகளும் பிறக்கிற போது நிர்வாணமாகத்தான் பிறக்கும். ஆனால் குழந்தைக்கு பெற்றோர்கள் ஆடையெல்லாம் அறிவித்து அதுக்கப்புறம் அதுக்கு வெக்கமெல்லாம் ஏற்படுத்தி அதுக்கப்புறம் ஆடை இல்லாமல் அது வெளியில் வராது. ஆனால் இந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு பிறந்ததோ அந்த பிறந்த மேனிக்குத்தான் இது வளர்ந்தது, பிறந்த மேனிக்குத்தான் இது வாழ்நாள் முழுவதுமே இருந்தது. ஆகவே இவருக்கு அந்த சரீரம் அப்படிங்கிற ஒரு பிரஜையே கிடையாது. எனக்கு ஒரு சரீரம் இருக்குது, நான் இப்போ ட்ரெஸ்ஸு போட்டுக்கல அப்படிங்கிறதே கிடையாது. எல்லாம் எல்லாத்துலேயும் விட்டுட்டாக்க இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஆனால் இவருக்கு அப்படி இல்லை, வியாசருக்கு. அதனால் வியாசர் இவர் மீது பற்றுதல் வைத்திருந்தார். அப்புறம் பார்த்தார், அப்பா கூட எவ்வளோ நாளைக்கு இருக்குதுன்னு சொல்லி சுகர் ஒரு நாளைக்கு புறப்பட்டு போயிட்டார். அப்படி புறப்பட்டு போன உடனே
பின்னாடியே ஓடிப்போன வியாசர் எப்படியாவது சுகரை திருப்பி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மகனையேன்னு அழைத்து கொண்டு போனாராம். கத்திக்கொண்டே திரும்பி பாடுறாடே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது சுகாச்சாரியால் கொஞ்சம் கூட பாதிக்கவே இல்லை. அப்பா கத்துறங்கிறதெல்லாம் தெரியவே இல்லை. அதனால் அவர் மட்டும் போயிட்டு இருந்தாராம். அப்போ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களும், எல்லா பறவைகளும், எல்லா விலங்குகளும் அப்பா ஏன் கூப்பிட்டீர்கள்னு கேட்டுதான். இதை பார்த்த உடனே வியாசர் அப்படியே அசந்து போயிட்டாராம். நான் உங்களை கூப்பிடல, என் பிள்ளையை தானே கூப்பிட்டேன். உங்கள் பிள்ளை வேற, நாங்கள் வேற இல்லையேன்னு. உங்கள் பிள்ளை எங்களோட ஐடென்டிஃபை ஆயிட்டான், அதனால அவன் திரும்பி பார்க்க மாட்டான். ஆனால் நீங்கள் இவ்வளவு தூரம் கூப்பிடுறே அப்படிங்கிறதுனால நாங்கள் ஏன் அப்படின்னு கேட்டோம் என்பதாக அவைகள் எல்லாம் கேட்டது. அப்போ அந்த அளவுக்கு போயிட்டவன இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு இந்த மாதிரி ஓடுகிற போது தான் ஒரு சம்பவம். அந்த யமுனா தீரத்தில் இவர் துரத்தி ஓடிக்கொண்டு இருக்கிற போது வியாசர் வந்து சுகர் போயிட்டார் முன்னாடி. அப்போ அந்த நதியில் சில பெண்கள் குளித்து கொண்டு இருந்தார்கள். அவர்களெல்லாம் ஆடைகள் முறையாக அணியாமல் குளித்து கொண்டிருந்தார்கள். அதுக்கப்புறம் அவள் வந்து சுகர் அந்த இடத்துல போகிற போது அவள் கவலையப்படலை. அவள் மட்டுக்கு குளிச்சுட்டு இருந்தா, அவர் மட்டுக்கு நிர்வாணமாக அந்த இடத்த கடந்து போயிட்டார். ஆனால் வியாசர் பின்னாடி கிழவர், ரொம்ப வயசானவர். வியாசர் வருகிற போது இந்த பெண்களெல்லாம் டப் டப்புன்னு எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து போட்டுன்ட்டா. உடனே வியாசருக்கு ஆச்சரியம். இதுக்கு முன்னாடி தானே என் பையன் போயிருப்பான், அவன் போன போது இவன் ட்ரெஸ் போட்ட மாதிரி தெரியல, இப்போ திடீர்னு ட்ரெஸ் எல்லாம் நம்மள்கிட்ட போட்டுக்கிறான்னு கேட்டவுடனே கேட்டார், என்னம்மா அது, நான் கிழவன், என்னை பார்த்துட்டு நீங்களாம் ட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக போட்டுக்கிறாள். ஆனால் அந்த பையன், என் பையன் சின்ன பையன், அவன் வந்து யங் மேன், அவன் போகிறான், அவனை பற்றி இல்லை. அவருக்கு அந்த பிரஜையே கிடையாது. அவருக்கு அந்த பிரஜை இல்லாத காரணத்தினால எங்களுக்கும் அதை பற்றி இந்த சரீர பிரஜை கிடையாது. ஆனால் நீர் சரீர பிரஜை உடையவர், அதனால எங்களுக்கும் இந்த சரீர பிரஜை இருக்கிறது, ஆகவே நாங்கள் இதை செய்தோம் என்பதாக சொல்லி. அதனால இப்போ இந்த கௌடபாதாச்சாரியால் அவருடைய இதிலிருந்து தான் இவருடைய ஆச்சாரிய பரமகுருவாக இருக்கக்கூடிய கௌடரிலிருந்து நம்ம பார்க்குறோம். சுகாச்சாரியாருடைய சீடர் கௌடபாதர், சன்னியாசி, ஃபஸ்ட்டு சன்னியாசி. அவர்கிட்டேருந்து ஆரம்பிப்போம். இந்த கௌட தேசம், கௌட பாதாச்சாரியால்னா என்ன அர்த்தம்? பாதை என்கிற வார்த்தைக்கு அடிகள்னு பேர். கவுந்தி அடிகள்னு ஒருத்தருடைய பெயர் நீங்கள் சிலப்பதிகாரத்தில் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சமண அடிகள், ஒரு சமணத்துறவி. அந்த இடத்துல அடிகள் அப்படிங்கிற வார்த்தைக்கு சமஸ்கிருத பதம் தான் பாத அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ கௌடபாத, கௌட அடிகளார் அப்படின்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அந்த கௌட பாதாச்சாரியால் அவருக்கு என்ன பேர் இருந்திருக்க முடியும்னா பேரே தெரியல. ஏன் பேர் தெரியல? கௌட என்பது தேசத்தை குறிக்கிறது. நான் நேற்றுக்கு சொல்லிவிட்டேன், பஞ்ச கௌட தேசங்களில் கௌட என்பது வங்காளத்தை குறிக்கிறது. அந்த பஞ்ச கௌட தேசங்களில் ஒன்றான வங்காளத்தைச் சேர்ந்தவர் இவர் என்பது மட்டும்தான் அவரை பற்றி அடையாளமே தவிர அவருடைய உண்மையான பெயர் என்ன, அவருக்கு அப்பா அம்மா என்ன பெயர் வைத்தார்கள், அவர் எந்த பெயரால் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார் என்பது யாருக்கும் தெரியாதனால அந்த பெயர் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. இவரை பற்றி எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னாக்க, இந்த திருவிசநல்லூரில் ராமபத்ர தீட்சதர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பதஞ்சலி மகரிஷியினுடைய ஒரு சரித்திரத்தை பதஞ்சலி சரித்திரம் என்பதாகவே எழுதியிருக்கிறார். அந்த சரித்திரத்தில் தானே ரெண்டு விஷயம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கௌடபாத அடிகளை பற்றியும் சொல்லியிருக்கு, பதஞ்சலி மகரிஷியை பற்றியும் பேசியிருக்க. இந்த பதஞ்சலி மகரிஷி அப்படின்னாக்க இந்த ஆதிசேஷனுடைய அவதாரம். இந்த ஆதிசேஷனுடைய அவதாரம் பதஞ்சலி மகரிஷி. அவர் பதஞ்சலி மகரிஷியாக எப்படி வந்தார்? ஆதிசேஷன், ஆதிசேஷனுங்கிறது நாராயணனுடைய படுக்கை. அப்படி நாராயணனுடைய படுக்கையாக இருக்கிற ஆதிசேஷன் பதஞ்சலி மகரிஷியாக எப்படி பூலோகத்திற்கு வந்தார் அப்படின்னாக்க, அவருக்கு நடராஜ தரிசனம் வேண்டும் என்ற ஆசை வந்தது. அதனால் தன்னுடைய எஜமானர் விஷ்ணுகிட்ட கேட்டார், எனக்கு நடராஜ தரிசனம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, அந்த ஆனந்த தாண்டவத்தை நான் கண்டு ரசிக்க விரும்புகிறேன், அது எனக்கு படுக்கையாக இருந்தேன்னு உன்னால் நடக்காது, அதனால நீ பேசாமல் பூலோகத்தில் போய் அதுக்குன்னே ஒரு மகரிஷியாக நீ இரு, அந்த ஆனந்தத்தை கண்டு கழிக்கலாம், அதுக்கு போக வேண்டிய இடம் சிதம்பரம் என்று சொல்லி சிதம்பரத்தில் நடராஜ பெருமான் எப்பொழுதுமே நிறுத்தி ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டு இருக்கிறார் என்ற தகவலை சொல்லி இவர் அனுப்பிச்சார். அந்த சிதம்பரத்தில் 2 மகரிஷிகள் இருந்தார்கள். ஒருத்தருக்கு பேர் வியாகிரபாதர்னு பேர், இன்னொருத்தருக்கு பேர் பதஞ்சலின்னு பேர். இவா 2 பேரும் நடராஜ ஆனந்த தாண்டவத்தை அனுபவித்து வாழ்க்கையை கழித்து கொண்டிருந்தவர்கள். அதிலேயே மனசு லயித்து அப்படியே தவம் செய்து கொண்டிருந்தவர்கள். அதில் ஒருத்தர் பதஞ்சலி. அப்போ அப்படி போகிற போது சொன்னார், இங்கே பார்ப்பா, நான் உன்னை இங்கே அனுப்புறதனுடைய நோக்கம் நீ பதஞ்சலி மகரிஷியாக போய் அங்கே வெறுமனே நாடகத்தை இந்த நாட்டியத்தை பார்த்துக்கிட்டே இருந்துட்டது மட்டும் இல்லை, போனால் ஒரு காரியம் யூஸ்ஃபுல்லாக ஏதாவது சமுதாயத்துக்கு பண்ணிட்டு வரணும். அதனால நீ என்ன பண்ணுற, இந்த சமுதாயத்திற்கு உபயோகமான ஏதாவது விஷயங்கள் அங்கே அவளுக்கு கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி அதையும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதனால இவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, பதஞ்சலி மகரிஷியினுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப இம்மென்ஸு.
இவர் வந்து கோனிகா, அவளுடைய இவருக்கு ஏன் பதஞ்சலி அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா அத்திரி மகரிஷியினுடைய புத்திரராக இவர் அவதரித்தார். அதனால ஆத்திரேயர் அப்படின்னு இவருக்கு ஒரு பேர் உண்டு. இந்த ஆத்திரேய கோத்திரம்னு பார்த்தோம் இல்லையா, இப்போ சங்கரருடைய கோத்திரம் ஆத்திரேய கோத்திரம்னு, அந்த ஆத்திரேய கோத்திரம் அப்படிங்கிறது கூட இந்த அத்திரி மகரிஷியினுடைய பாரம்பரியம், ஆத்திரேயருடைய பாரம்பரியத்திலேருந்து தான் வருகிறது. அந்த ஆத்திரேயர் தான் ஆத்திரேய சம்ஹிதா அப்படின்னு ஒரு புக் இருக்குது, அதுவும் அவர் தான் பண்ணினார். அது அந்த பெயரில். அதை போலவே இவர் கோனிகா அப்படின்னு ஒரு தபஸ்வினி, அவளுக்கு ரொம்ப நாள் குழந்தை வேணுங்கிற ஆசை இருந்தது. அவள் ஒரு நாளைக்கு இருந்தா. அப்போ மேலிருந்து இந்த 10, அதாவது அவளுடைய கையில் அஞ்சலி ஹஸ்தியாக இருந்த அந்த பெண் கோனிகாவினுடைய, இந்த கோனிகான்னு ஒரு பொம்மநாட்டி பேருங்கிறதே பல பேருக்கு தெரியாது. கோனிகாங்கிறது ஒரு தபஸ்வினியினுடைய பெயர். ஆகவே அந்த கோனிகாவினுடைய கையில் இந்த பாம்பு விழுந்தது. அந்த பாம்பு குழந்தையாக வந்து விழுந்ததுனால 10 அஞ்சலி பதஞ்சலி அப்படின்னு இவருக்கு பெயர் வந்தது. இன்னொரு பெயர் சரகர் அப்படின்னு பேர். இப்போ சரகர்னா வேற ஆள் இல்லை, ஆத்திரேயர்னா வேற ஆள் இல்லை, பதஞ்சலினா வேற ஆள் இல்லை, மூணுமே ஒரே ஆள் தான். இந்த ஆத்திரேய சம்ஹிதான்னு சொல்லுகிற போது ஆத்திரேயர் என்ற பெயரால் அறியப்படுகிறார். இது அஷ்டாங்க யோகத்தை பற்றி பார்க்கிற போது அது வந்து பதஞ்சலி அப்படிங்கிற பெயரால் அறியப்படுகிறார். சரக சம்ஹிதா அப்படிங்கிற வைத்திய நூலால் அறியப்படுகிற போது சரகர் என்ற பெயரால் அறியப்படுகிறார். எல்லாம் ஒரே ஆள் தான், 3 டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இல்லை. இவரை பற்றி இந்த யோகா கிளாஸுக்கு போகிறவர்களுக்கு இந்த பதஞ்சலி ஆசனமெல்லாம் சொல்லிக் கொடுக்குறவங்க இந்த பதஞ்சலி மகரிஷிக்கு ஒரு நமஸ்காரம் சொல்லிவிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அப்போ சொல்லக்கூடிய ஸ்லோகத்தில் இவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு. யோகேன சித்தஸ்ய பதேன வாசாம் மலம் ஷரீரஸ்ய ச வைத்தியகேன யோபா கரோத்தம் பிரவரம் முனீனாம் பதஞ்சலிம் பிராஞ்சலிரானதோஸ்மி. இவருக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறதுக்கு காரணம், he has given 3 important items to the world. மகாவிஷ்ணு சொல்லி அனுப்பிச்சார் இல்லையா, போயிட்டு சும்மா அந்த டான்ஸ் பார்த்துட்டு வேஸ்ட் பண்ணிடாத டயத்தை, அதோடு கூடவே நீ யூஸ்ஃபுல்லாக ஏதாவது சமுதாயத்துக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி சமுதாயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்காக வந்தவர் 3 விஷயங்கள் சமுதாயத்துக்காக பண்ணினார். அது என்னது? மனிதர்கள் எல்லோருமே எல்லா தவறுகளை செய்வதாக இருந்தாலும் நல்லதை செய்வதாக இருந்தாலும் மனோ வாக்கு காயம் என்ற 3 நாள்